ஸோ ஸ்டெப் 5 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இங்கே தான் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயமே வருது. Why I am telling this is I got above 9 CGPA out of 10 and I got above 90% both in my 10th and 12th standard. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள்? நான் வந்து டெய்லி படிச்சுட்டு இருப்பேன். நான் டெய்லி கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஃபுல் 100% ஃபோக்கஸோட டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். அப்படி கிடையாது. We have some days we feel some absence in our productiveness. பட் அந்த எக்ஸாம் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது மட்டும்தான் அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற டிப்ஸை நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக கவனிங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்குது, ஒரு ஸ்டடி ஸ்பேஸில் இருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்க. இப்போ படிக்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ட்ரிக் வந்து சொல்கிறேன். உங்களுடைய சப்ஜெக்ட், அதாவது ஒரு சாப்டர் 1ன்னு எடுத்துக்கோங்க. அந்த சாப்டர் 1ல் 100% இருக்குன்னா அதை 8:2 நீங்கள் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 80% பிக் கொஷின்ஸ், 20% கோஸ் டு 2 மார்க்ஸ் இல்லையா? ஐ மீன் ஸ்மால் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் ஸ்மால் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ வந்து பேட்டர்ன் உங்கள்கிட்ட இருக்குது, சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போது சிலபஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் எது, செகண்ட் ஆஃப் எது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், சீனியர்ஸ் சொன்னது அண்ட் ஆஃப்டர் உங்களுடைய ஸ்டாஃப் வந்து நீங்கள் டீச் பண்ணும்போது இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நோட்ஸ் எடுக்கும் போது அடுத்தடுத்து வர செமஸ்டர்ஸ்லாம் அந்த கொஷின், அந்த டாபிக்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னன்னு தெரிய வந்துடும் இல்லைங்களா? இந்த மாதிரி 5 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் தரவாக வச்சிருக்கணும். எதர் இட் கேன் பி செகண்ட் ஆஃப் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப், அது உங்களோட சாய்ஸ். பட் வந்து ஏதோ ஒரு ஹாஃப் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செகண்ட் ஆஃப்க்கு, அதாவது ரிமைனிங் ஹாஃப்க்கு வந்து மூவ் ஆகணும். நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் மட்டும் படிங்க அப்படின்ற ஒரு பேட்டர்னை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஈவன் 1 டே தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அதர் ஹாஃபில் இருக்கக்கூடிய சம் ஓவர்வியூ ஆஃப் ஐடியாவாச்சும் அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் இன்கேஸ் நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் காட் ஆகிட்டீங்கன்னா கூட சம்திங் அதை வச்சு சமாளித்து உங்களுக்கு அந்த ஐடியாவை டெலிவர் பண்ணுறது அளவுக்கான கண்டென்ட் ஆச்சும் உங்ககிட்ட இருக்கும். ஓகே, ஸோ வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப்லேயோ எதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் செகண்ட் ஆஃப் ஆர் போத் ஆஃப் த ஹாஃப்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஓவரால் வந்து இந்தந்த கொஷின்ஸ் தான் இருக்குது, இப்படிலாம் படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும். பட் இதை வந்து ஆன்சர் பேப்பரில் எப்படி டெலிவர் பண்ணுறது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த ஐடியா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோடைய டெஃபினிஷன் என்ன, வாட் இட் இஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?